ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு நான் ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்காயை வச்சு செஞ்சுருக்கிறேன். இந்த குழம்போட நீங்கள் ஒரு வத்தலோ வடகம் அப்படி இல்லைனா ஒரு பொரியலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதோட காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் அதே மாதிரி வாழைக்காய் மாதிரி கருத்து போயிடும். கருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மோரில் தண்ணி கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம தட்டிக்க போகிறோம் உரலில். ஏன்னா அதோட தோல் தடிமனாக இருக்கும். அதனால் உரலில் ஒரே ஒரு தட்டினீங்க அப்படின்னா லைட்டாக கட் பண்ண மாதிரி ஆகிடும். உங்கள்கிட்ட உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியில் கூட பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா தட்டின சுண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம மோரில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் தட்டிக்கலாம். இப்போ நான் எல்லா சுண்டைக்காயும் தட்டி மோரில் சேர்த்துருக்கிறேன். அடுத்து புளி ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். புளியோட அளவு மட்டும் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கணும். அதனால் ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்டியில் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் போட்டிருக்கிற வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இன்றைக்கி இந்த குழம்புக்கு நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வெங்காயத்தை உரித்து முழுசாகவே வச்சுருக்கிறேன். 20 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே முழுசாக தானே சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த எண்ணெயிலே மிதமான தீயில் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி இந்த நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, சுண்டைக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பாதி அளவு வேகிற அளவுக்கு வதக்க போகிறோம். அப்போ அந்த கசப்பு தன்மையும் போயிடும். குழம்போட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் மிதமான தீயில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி நிறம் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா குழஞ்சி அந்த சுண்டைக்காயும் நல்லா ஓரளவு எண்ணெயிலேயே இந்த மசாலா போடாகமே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் குழம்பு தூள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்பு பொடி எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட இதே அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு பொடியில் காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். இப்போ மிதமான தீயில் இந்த குழம்பு பொடி எல்லாமே வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட தண்ணி ரெண்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா சுண்டைக்காய் வெந்து அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி வரதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்டுனா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்ப தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை
நான் வந்து பால் எடுத்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் போடாமல் போட்டாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ வந்து நீங்கள் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மிதமான தீயில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் மூடி வச்சு இதை வேக விட போகிறேன். நான் இடையில கிளறி விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக மிதமான தீயில் இந்த குழம்பு நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் ஆறினதுக்கு அப்புறமும் உங்கள் குழம்பு வந்து சாதத்துலேயோ இட்லி தோசையில் சாப்பிட்றதுக்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சுண்டைக்காய் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.